ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம். சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் அப்படின்னா என்ன? சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்ன்றது ஒரு டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பிரின்சிபல்ஸ் இங்கே இருக்காது. அதுதான் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் சொல்கிறோம். இப்போ சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்டிங் டீட்டெயில்ஸ், டிரான்சாக்ஷன் டீட்டெயில்னஸ் இருக்கும். அக்கௌண்டிங் அண்ட் டிரான்சாக்ஷன் டீட்டெயில்னு இருக்கும். பட் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தில் டிரான்சாக்ஷன் டீட்டெயில்னஸ் இருக்காது. ரெண்டாவது, சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்ன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன் என்ட்ரி ஃபார் ஈச் டிரான்சாக்ஷன் கிடையாது. ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஷ் அக்கௌண்ட்டோ பர்சனல் அக்கௌண்ட்டோ மெயின்டைன் பண்ணப்படும். ஸோ அதனால் நம்ம சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்லாம் இங்கே ஒரே ஒரு என்ட்ரி தான், நிறைய பேர் தவறாக புரிஞ்சுப்பாங்க, ஒரு என்ட்ரி தான் இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ இங்கே கேஷ் அக்கௌண்ட்டும் பர்சனல் அக்கௌண்ட்டும் மெயின்டைன் பண்ணப்படும். ஸோ சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தில் அடுத்தது நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட்வொர்த் மெத்தட் ஆர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர் மெத்தட். ஸோ நெட்வொர்த் மெத்தடுனா என்ன? நெட்வொர்க்னா என்ன? கேபிட்டல். ஸோ நம்ம போடக்கூடிய முதல் தான் என்ன சொல்கிறோம்? நெட்வொர்த்துன்னு சொல்கிறோம். ஸோ நம்ம சிங்கிள் நெட்வொர்க் மெத்தடில் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓப்பனிங் கேபிட்டல், க்ளோசிங் கேபிட்டல் ரெண்டும் இருக்கும். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நெட்வொர்க்னா என்னன்னு சொல்லிடுறேன். திஸ் மெத்தட் இஸ் கால்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர் மெத்தட் பிகாஸ் நெட்வொர்த் இஸ் அசர்டைன் வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர். இங்கே நெட்வொர்த்தே நம்ம என்ன பண்ணுறோம்? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர் போட்டு தான் நம்ம அதை கண்டுபிடிக்கிறோம். ஸோ நெட்வொர்த்துன்றது என்ன? நெட்வொர்த் இஸ் த ஓனர் ஷேர் ஆஃப் த அசட்ஸ் ஆஃப்டர் ப்ரொவைடிங் ஃபார் அவுட் சைட் லயபிலிட்டி. ஸோ நெட்வொர்த்துன்றது என்னது? ஓனரோட ஷேர் ஆஃப் அசட்டு ஆஃப்டர் ப்ரொவைடிங் த லயபிலிட்டிஸ். ஸோ அசட்ஸ் மைனஸ் லயபிலிட்டி தான் உங்களோட நெட்வொர்த்துன்னு சொல்கிறாங்க. உங்களோட டோட்டல் அசட் மைனஸ் லயபிலிட்டி போட்டிங்கன்னா மீதம் இருக்கிறது தான் நெட்வொர்த் அல்லது கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ பொதுவாக நம்ம இங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளோசிங் நெட்வொர்த்து மைனஸ் ஓப்பனிங் நெட்வொர்த், அதாவது க்ளோசிங் கேபிட்டல் மைனஸ் ஓப்பனிங் கேபிட்டல் போட்டு கண்டுபிடிக்கிறோம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வேறு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். அதாவது ஏதாவது இடையில அவர் விட்ரா பண்ணியிருக்கலாம், இல்லை கூடுதலாக ஏதாவது ஒரு முதல் போட்டிருக்கலாம். இந்த ரெண்டு விதமான விஷயங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிட்ட பிறகு வரக்கூடியது தான் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர். ஸோ நெட்வொர்க் ப்ராஃபிட் எப்படி டிரைவ் பண்ணுறோம்? க்ளோசிங் கேபிட்டல் ஆட் ட்ராயிங்ஸு லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் லெஸ் க்ளோசிங் கேபிட்டல், லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல் போட்டோம்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் நம்ம ட்ரைவ் பண்ணுறோம். ஸோ இதுதான் ஒரு தியரிட்டிக்கலாக கொடுத்துருக்கேன். ஒரு ப்ரோஃபார்மும் இதுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ரிப்பேரிங் ஃபார் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட். ஸோ எப்படி நம்ம ஒரு பிஸ்னஸ்க்கு உண்டான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ப்ரோஃபார்மாக இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர். ஸோ இந்த ப்ரோஃபார்மா இப்போ கொடுக்கக்கூடிய ப்ரோஃபார்மா வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த பிஸ்னஸுக்கு உண்டான ப்ராஃபிட்டோ லாஸோ எவ்வளோன்றதை கண்டுபிடிக்கிறோம். ஸோ க்ளோசிங் கேபிட்டல் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? க்ளோசிங் கேபிட்டல் ஆடு ட்ராயிங்ஸ், அவர் ஏதாவது எடுத்திருந்தாருன்னா அதை ஆட் பண்ணிக்கணும். தென் லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் அண்ட் திஸ் லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ இதுதான் ப்ரோஃபார்மா ஃபார் த ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர். இதை வச்சு நம்ம ப்ராஃபிட் ஃபார் த இயர் கண்டுபிடிச்சிடலாம். ப்ராஃபிட்டோ அல்லது லாஸோ எதாக இருந்தாலும் அதை வச்சு கண்டுபிடிச்சலாம். அடுத்தது நம்ம நெட்வொர்த்து கண்டுபிடிக்கணும். அதாவது அசட்ஸ் மைனஸ் லயபிலிட்டி அல்லது தட் இஸ் அசட்ஸ் மைனஸ் அவுட்ஸ்டாண்டிங் லயபிலிட்டி போக நம்ம நெட்வொர்த் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா? அதுக்குண்டான ப்ரோஃபார்மா தான் இது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர் ஆஸ் ஆன். எந்த நம்ம ரெண்டுத்துக்கும் கண்டுபிடிப்போம். ஒரு சில சம்ஸில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் நெட்வொர்த்தும் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும், க்ளோசிங் நெட்வொர்த்தும் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர் ஆஸ் ஆன், ஓப்பனிங்னா அந்த டேட்டு, க்ளோசிங்னா க்ளோசிங் டேட். ஸோ ஜஸ்ட் லைக் பேலன்ஸ் ஷீட் மாதிரி தான் இருக்கும் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேரும் கூட. ஸோ லயபிலிட்டி அசட்ஸ் ரெண்டு சைட்ஸ் போட்டுக்கிறீங்க. லயபிலிட்டி சைடில் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், ப்ரீபெய்டு இன்கம், இன்னொரு விஷயம் இருக்கும் பில்ஸ் பேயபிள், இது கடைசியாக டைப் பண்ணியிருப்பேன். ஸோ சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்,
ப்ரீபெய்டு இன்கம், பில்ஸ் பேயபிள். ஸோ இந்த 4 விஷயங்கள் இருக்கும். தென் அசட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஃபிக்ஸட் அசட்ஸ் வரும். மிஷினரி, ஃபர்னிச்சர், லேண்ட் அண்ட் பில்டிங், மோட்டார் சைக்கிளு, சன்ட்ரி கிரெடிட்டார்ஸு, பில்ஸ் ரிசீவபிளு, ஸ்டாக்கு, கேஷ் இன் ஹேண்டு, கேஷ் அட்டு பேங்க்கு. அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, அது கரெக்ட் ஆகும். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ். ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ்னால் வந்து முன்கூட்டியே சொல்லி தருவாங்க, அது அசட்டாக ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ்ஸு, அதுக்கப்புறம் அவுட்ஸ்டாண்டிங் இன்கம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது எல்லா அசட்ஸையும் வந்து டோட்டல் பண்ணிவிட்டு லயபிலிட்டி சைடில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி டோட்டல் அசட் மைனஸ் அவுட்ஸ்டாண்டிங் லயபிலிட்டிஸை வந்து லெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கேபிட்டல் ஆர் நெட்வொர்த் அட் த எண்டு நமக்கு கிடச்சிரும். ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபையர் போட்டு கேபிட்டலோ அல்லது நெட்வொர்த்து கண்டுபிடிப்போம். இது வெறும் க்ளோசிங் கேபிட்டலுக்கு மட்டும் இல்லை, ஈவன் நம்ம வந்து ஓப்பனிங் கேபிட்டலுக்கும் எப்படி கண்டுபிடிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த வே we propose statement of affair and calculate the capital. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்குண்டான ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதையும் நீங்கள் பார்த்து உங்கள் நாலேஜை கெயின் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. கைண்ட்லி சப்ஸ்கிரைப் த சேனல் and don't forget to click the bell button and share to your friends also. So give your valuable support too. Thank you.